அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். சமத்துவ உரிமைகள்ல நம்ம ஆர்டிகல் 14 to 18 பார்க்க போறோம். ஆர்டிகல் 14 எதை பத்தி பேசுது அப்படின்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அல்லது அனைவருக்கும் சமமான சட்ட பாதுகாப்பு அப்படின்னு சொல்றதா ஆர்டிகல் 14. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அல்லது அனைவருக்கும் சமமான சட்ட பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 14. இதுல இந்த ஆர்டிகல் 14 இந்திய குடிமகனுக்கும் பொருந்தும், வெளிநாட்டினருக்கும் பொருந்தும். சரி, இப்போ நம்ம சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அனைவருக்கும் சமமான சட்ட பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு வார்த்தையும் வெவ்வேறு இடத்துல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். எக்ஸாம்பிள் பாருங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்றேன் இல்லையா, இது எங்கிருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து எடுத்திருப்போம். எங்கிருந்து எடுத்திருப்போம்? சட்டத்தின் ஆட்சி. இந்த சட்டத்தின் ஆட்சியை யார் உருவாக்குனது? இங்கிலாந்தை சேர்ந்த நீதிபதி ஏவி டைசி உருவாக்கி இருப்பார். ஓகேங்களா? என்ன ஊரவர்? இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ஸோ இது என்ன சொல்லுது? இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சி தான் நடைபெறுது. அது என்ன சட்டத்தின் ஆட்சி? இந்த சட்டத்தின் ஆட்சி 3 விஷயத்தை வச்சிருக்காங்க. ஒன்று, தன்னிச்சையான அதிகாரம் எவருக்கும் இல்லை. மீனிங் என்னன்னா, இல்லை இருக்கு பாருங்களேன், சட்டத்தை மீறிய குற்றத்திற்காக மட்டுமின்றி எவரையும் தண்டிக்க முடியாது. ஒருத்தர் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவார்? அவர் எந்தவித குற்றமும் செய்யல, அவரை போய் தண்டிக்க முடியுமா? தண்டிக்க முடியாது. சட்டத்தை மீறி நடந்துட்டார், தண்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஓகேவா, தன்னிச்சையான அதிகாரம் என்னது? யாருக்கும் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கும் செய்ய முடியுமா? முடியாது. அதுதான் அது தன்னிச்சையான அதிகாரம் யாருக்கும் இல்லை. மீனிங்னா சட்டத்தை மீறிய குற்றத்திற்காக மட்டுமின்றி அப்படின்னா தண்டிக்கலாம் ஒருத்தர், அதை தாண்டி வேற தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றது இந்திய சட்டத்தின் ஆட்சி இருக்கு இல்லையா, அதனுடைய பொருள் பார்க்கிறோம். ஏவி டைசி உருவாக்குனர் இல்லையா, சட்டத்தின் ஆட்சி, அதனுடைய பொருள். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, இதுக்கான பொருள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றாங்க. மூணாவது, தனி மனித உரிமைகளுக்கு ஆதாரமான அரசியலமைப்பு சட்டமே முதன்மையான சட்டமாகும். ஒவ்வொரு தனி மனிதருக்கும் எது ஆதாரமா இருக்குன்னா அரசியலமைப்பு சட்டம் தான் ஆதாரமா இருக்கு அப்படின்னு சட்டத்தின் ஆட்சி என்ற வார்த்தை இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுது, விளக்குது. அப்போ நம்ம என்ன பண்றோம்? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற வார்த்தை நம்ம ஏவி டைசி அவர்கள் சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு ஒரு வார்த்தை உருவாக்கி இருக்காரு. அந்த கருத்து கோட்பாடு நல்லா இருக்கு. அதுல குறிப்பா சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னே சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தை இந்த ரெண்டுத்தையும் நம்ம மெயினா எடுத்துக்கோ, இதை கூட எடுத்துக்கல, இதை ரெண்டுத்தையும் நம்ம மெயினா எடுத்துக்கிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம நாட்டுல சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற விதியை ஆர்டிகல் 14 சேர்த்திருக்கும். ஓகேங்களா? அப்போ சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது என்ன சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இங்க இருக்கு இல்லையா, அதான் வச்சிருக்கோம். இது எங்க இருந்து வந்துச்சு? சட்டத்தின் ஆட்சியிலிருந்து வந்தது. அப்படின்னா என்ன பொருள்? அதையும் நம்ம பார்த்துட்டோம். ஆனா சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா அதுக்கு சில மீனிங் இருக்கு. இது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, அதான் பிரிட்டிஷ் கோட்பாடு, அங்கிருந்து பிரிட்டிஷ் கோட்பாடு எதிர்மறை கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் நேச்சர் அப்படின்னுவாங்க. ஏன் அப்படின்னா அதுல பார்க்கும்போது தெரியும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது எந்த நபருக்கும் சிறப்பு முன்னுரிமை கிடையாது. இந்தியாவில் எல்லா நபரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இந்த சட்டம் இவர் சிறப்பு வாய்ந்தவர், இவர் மேன்மை வாய்ந்தவர், இவர் பணக்காரர், இவர் படிக்காதவர், இவர் படித்தவர், அப்படி எந்த பாகுபாடும் பார்க்கல. ஏழை பணக்காரன் பாலின அடிப்படையில் வேறு எந்த அடிப்படையிலும் சட்டம் என்ன பண்ணல, பாகுபாடு காட்டாம என்ன பண்ணுது, எந்த நபருக்கும் சிறப்பு முன்னுரிமை கிடையாது. ஓகேவா? அப்படின்னு சொல்றது ஒரு கான்செப்ட். சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ல முதல் கான்செப்ட் அது. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, சட்டமும் நீதிமன்றமும் அனைவரையும் சமமாகவே பாவிக்கிறது. சட்டமும் சரி நீதிமன்றமும் சரி, ஏழைக்கு ஒரு சட்டம் பணக்காரனுக்கு ஒரு சட்டம் அப்படின்னு சட்டம் சொல்லுதா? இல்லை. நல்லா கவனிங்க, இந்த ஆட்சியாளர்கள் அதை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். ஏழைக்கு ஒரு சட்டம் பணக்கார சட்டம் பிராக்டிக்கலா பார்க்கும்போது அப்படி தெரியும். ஆனா சட்டம் அப்படி சொல்லுதா? அப்படி சொல்லவே இல்லை. குறிப்பா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாடு அதுதான். மூணாவது, சட்டத்திற்கு மேலானவர் எவரும் இல்லை. இதுல குறிப்பா பாருங்களேன், 2 விஷயம் பாருங்களேன். எந்த நபருக்கும் சிறப்பு முன்னுரிமை கிடையாதுன்னு சொல்றாங்களா, சட்டத்திற்கு மேலானவர் எவரும் இல்லைன்னு சொல்றாங்களா. இந்த வார்த்தையை வைத்துதான் இது எதிர்மறை, அவர் கிடையாது, எவரும் இல்லை அப்படின்ற வார்த்தை சொல்லுது இல்லையா. அப்படி பார்க்கும்போது இது எதிர்மறை கோட்பாடு. எதிர்மறை கோட்பாடு. அப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னா என்னப்பா அப்படின்னா,
இந்தியாவில் 3 விஷயத்த சொல்றாங்க. இந்தியாவில் எந்த நபருக்கும் சிறப்பு முன்னுரிமை கிடையாது. சட்டமும் நீதிமன்றமும் அனைவரையும் சமமாக தான் பார்க்குது. சட்டத்திற்கு மேலானவர் எவரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் என்னது, இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற வார்த்தை. அடுத்தது போயிடலாமா? அனைவருக்கும் சமமான சட்ட பாதுகாப்பு, இல்லைன்னா சட்டம் அனைவருக்கும் சம பாதுகாப்பு அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் ஒண்ணுதான். இது அமெரிக்கால இருந்து எடுத்திருக்கும். அந்த வார்த்தை அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா நேர்மறை கோட்பாடுன்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவ் நேச்சர். ஓகேவா? பாசிட்டிவ் நேச்சர் அது என்னது? சமமான சூழலில் அனைவரையும் சமமாக பாவித்தல். சமமான சூழலில் அனைவரையும் சமமாக பாவித்தல். ஒரு அரசு அலுவலகம் போறோம் அப்படின்னா ஏழையும் வருவாரு, பணக்காரரும் வருவாரு, சமமாக தான் அவங்களை ட்ரீட் பண்ணணும். ஏழைக்கு ஒரு மாதிரி, பணக்காரருக்கு வேற மாதிரி, அப்படி அந்த அரசு அலுவலகம் அவங்கள என்ன பண்ண முடியாது, ட்ரீட் பண்ண முடியாது, அவங்களை அப்படி நடத்த முடியாது. ஓகேங்களா? அப்போ சமமான சூழலில் அனைவரையும் சமமாக பாவித்தல். சமமான சூழலில் உள்ள அனைவருக்கும் ஒரே மாதிரியான சட்டங்களின் பயன்பாடு. அப்போ சட்டத்தோட பயன்பாடு எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தான். சட்டத்தின் முன் எந்த நபருக்கும் பாகுபாடு கிடையாது. அதே தான் திரும்ப திரும்ப வலியுறுத்ததுதான். ஸோ சட்டத்துக்கு முன்னாடி நீ வேண்டியவர், நீ வேண்டாதவர் அப்படின்னு எந்த பாகுபாடும் கிடையாது. சட்டம் அனைவரையும் இப்படிதான் இருக்கு, சமமாக தான் பாவிக்குது, சமமாக தான் பார்க்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ சட்டம் அனைவருக்கும் சம பாதுகாப்பு அளிக்கும் சொல்றது அமெரிக்காவில் இருந்தோம். சட்டத்தின் முன் அனைவரும் சமன்றது பிரிட்டிஷ்ல இருந்து எடுத்திருக்கோம். இது நெகட்டிவ் நேச்சர், இது பாசிட்டிவ் நேச்சர். இங்க பாருங்களேன், சமமான சூழலில் அனைவரும் சமமாக பாவித்தல் அப்படின்னு சொல்றோம், இது ஒரு பாசிட்டிவ். சமமான சூழலில் அனைவரும் ஒரே மாதிரியான சட்டங்கள் பயன்பாடு. இங்க மட்டும்தான் நெகட்டிவா இருக்கும், இந்த ரெண்டுக்குமே பாசிட்டிவா இருக்கும். அதனாலதான் இது நேர்மறை கோட்பாடு. இங்க 2 விஷயம் எதிர்மறையா இருக்கிறதால எதிர்மறை கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அல்லது அனைவருக்கும் சமமான சட்ட பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இங்கிலாந்து நீதிபதி ஏபி டெய்சி அவர்கள் உருவாக்கிய சட்டத்தின் ஆட்சியிலிருந்து எடுத்திருக்கிறோம். அனைவருக்கும் சமமான சட்ட பாதுகாப்பு அமெரிக்க அரசியலமைப்பில் இருந்து எடுத்திருக்கோம். சரி, இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அப்போ அப்படியே முழுமையா எடுத்துக்கலாமா அப்படின்னா அதான் இல்லை. நம்ம பிகினிங்ல சொன்னோம், அடிப்படை உரிமைகள், பெரும்பாலான அடிப்படை உரிமைகள் எக்ஸப்ஷன் இருக்கும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா அனைவரும் சமமா அப்படிதான் இல்லை, முழுமையா நம்ம அப்படியே பொருள் புரிஞ்சிக்க முடியாது. என்ன சொல்றாங்க அப்படின்னா விதிவிலக்கு இருக்கு, எக்ஸப்ஷன் இருக்கு. யார் யாரு விதிவிலக்கு? ஆர்டிகல் 361ல 1 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். குடியரசுத் தலைவரும் ஆளுநருக்கும் சிறப்பு உரிமை இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா, சட்டத்தை விட அவங்க மேலானவங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமன்ற இல்லையா, அதுக்கு அவங்க பொருந்த மாட்டாங்க, அதை விட மேலானவங்க. அந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படி வரமாட்டாங்க, எதவங்க சட்டத்தை விட மேலானவங்க அப்படின்னு சொல்லலாம். யாரு? குடியரசுத் தலைவர், ஆளுநர். அதுதான் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல கிளியரா சொல்லியிருப்பாங்க, எந்த ஒரு நீதிமன்றமும் குடியரசுத் தலைவரை பார்த்து ஆளுநரை பார்த்து அவங்களுடைய பணிகளை செய்வதில், அதாவது குடியரசுத் தலைவருடைய பணிகள்லையோ ஆளுநர் பணிகள்லையோ கேள்வி கேட்க முடியாது. அதை இன்னும் இப்படி சொல்லலாம், குடியரசுத் தலைவரும் ஆளுநர்களும் எந்த நீதிமன்றத்துக்கும் தன் கடமையை செய்வதில் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் சிறப்பு உரிமை. அதான் 361ல 1 வச்சிருக்காங்க. அப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 14க்கு இவங்க ஈக்குவலா வருவாங்க, அதுக்கு உட்பட்டு வருவாங்களா? கிடையாது, அதை விட அவங்க ஒருபடி மேலானவங்க தான். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 105 படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் என்ன வேணாலும் பேசக்கூடிய அந்த உரிமை இருக்கு. ஆர்டிகல் 194 படி சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் என்ன வேணாலும் பேசக்கூடிய உரிமை இருக்கு. அந்த 2 உரிமை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, அதுவும் நாடாளுமன்றத்துல. நாடாளுமன்றத்தில் ஒரு காமன் மேனா போயிட்டு என்ன பண்ண முடியாது, எதுவும் பேச முடியாது. ஓகேங்களா? ஆனா நாடாளுமன்றத்திற்கு உள்ளாக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்திற்கு உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களும் தாராளமாக நிறைய விஷயங்களை பேச முடியும் அவங்களால. அது சட்டத்தை விட ஒருபடி மேலான விஷயம்தான். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அவங்க எப்படி நாடாளுமன்றம் போய் பேசுறாங்க, நானும் நாடாளுமன்றம் போய் பேசுறேன் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அது அவங்களுக்கே இருக்கிற ஒரு சிறப்பு உரிமை. அடுத்தது ஆர்டிகல் 31C பின்னாடி சேர்த்திருப்பாங்க. என்ன அப்படின்னா நம்ம டிபிஎஸ்ல பார்ப்போம், 39B-லையும் 39C-லையும் நடைமுறைப்படுத்தணும். 39B 39C நடைமுறைப்படுத்தணும். இப்படி நடைமுறைப்படுத்துவதற்காக அரசு சட்டம் ஏற்றும். அப்படி சட்டம் ஏற்றுனாங்கன்னு வச்சுங்களேன், அது அடிப்படை உரிமை ஆர்டிகல் 14யும் 19 மீறும்.
ஆர்டிகல் அடிப்படை உரிமையில் இருக்கிற ஆர்டிகல் 14 19 மீறும். அப்படி மீறினாலும் நீதிமன்றம் அதை என்ன பண்ண முடியாது, கேள்வி கேட்க முடியாது. ஸோ அப்போ இந்த 14 19 விட இது மேலானது இந்த 39B 39C அப்படின்னு நம்ம பின்னாடி படிக்க தான் போறோம். ஓகேங்களா? ஸோ இதை விட ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லலாம். டிபிஎஸ்பி நடைமுறைப்படுத்தி ஆகணும் மக்களுக்கு. அப்போ கண்டிப்பா அடிப்படை உரிமை மீறுமா? மீறும். அந்த நேரத்துல சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தானே அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஆர்டிகல் 15 16 சில வழக்குகள் பார்க்க போறோம். அப்பவே நம்ம அதுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. ஓகே, இந்த பாருங்க உச்சநீதிமன்றம் கூட ஒரு தீர்ப்புல சொல்லியிருக்கு, ஆர்டிகல் 31C உள்ள வந்துச்சுன்னா அதை வச்சு சட்டம் ஏற்றுறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 14 வெளியே போயிடும் அப்படின்ற மாதிரி சிம்பிளா சொல்லலாம். அடுத்தது வேற யார் அப்படின்னா ஐநா யூஎன் அபிஷியல்ஸ், ஐநா சபையில ஒர்க் பண்ற அந்த அலுவலர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள், பிரதிநிதிகள், இவங்களுக்கு எதிராக சிவில் மற்றும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியாது. இவங்களும் சட்டத்தை விட ஒரு படி மேலானவங்க சொல்லலாம். அப்போ இந்த 5 நபர்களும் இந்த 5 இடத்துலையும் எக்ஸப்ஷன். அது மட்டும் இல்ல, நாடாளுமன்றத்தில் ஒளிபரப்பக்கூடிய நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை அப்படியே மீடியா ஒளிபரப்பலாம். அது ஆர்டிகல் 361(7) இருக்கும். அதுவும் சட்டத்தை முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்ல முடியாது, அதை விட ஒரு படி மேலான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது யாருக்கு? மீடியா. நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே ஒளிபரப்பக்கூடிய அதிகாரம், உரிமை அவங்களுக்கு இருக்கு. ஆனா அதை மாற்றி ஒளிபரப்ப முடியாது. ஓகேங்களா? ஸோ அதான் இதெல்லாம் சொல்றோம். அடுத்து போயிடுவோமா? ஆர்டிகல் 14 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அனைவருக்கும் சமமான சட்ட பாதுகாப்பு அப்படி சொன்னாலும் ஒரு சிலர் இதுல இருந்து விதிவிலக்கு எக்ஸப்ஷன் உண்டு அப்படின்றத இதை நம்ம பார்க்கலாம். அடுத்து போயிடலாமா? ஆர்டிகல் 15. ஸோ ஆர்டிகல் 15 ரொம்ப பெரிய டாபிக், 15 பெரிய, 16 ரொம்ப பெரிய டாபிக் தான். நம்ம கிளீனா பார்த்துடலாம், அது தொடர்பான விஷயங்களை கிளீனா பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஆர்டிகல் 15 எதை பத்தி பேசுது? பாகுபாட்டை தடை செய்தல். இதான் ஆர்டிகல் 15. எதை தடை செய்தல்? பாகுபாட்டை தடை செய்தல். அது என்ன பாகுபாடு? இதுக்குள்ள 6 ஆர்டிகல் இருக்கும். ஆர்டிகல் 15 மட்டுமே 6 சப் ஆர்டிகல் இருக்கும். 15 1 2 3 சொல்லிட்டு, ஓகே, 1 2 3 4 5 6 அப்படின்னு மொத்தம் எத்தனை இருக்கும்? 6 ஆர்டிகல் இருக்கும். ஆர்டிகல் 15 கிளாஸ் 1, கிளாஸ் 2, 3, 4, 5, 6 அப்படின்னு 15 இருக்கும். இந்த இதை ஒட்டுமொத்த ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்படியே பார்த்துக்கலாம். அப்போ ஆர்டிகல் 15 பாகுபாட்டை தடை செய்தல். இந்தியாவில் அரசு குடிமக்கள்கிட்ட எந்த அடிப்படையிலும் பாகுபாடு காட்டக்கூடாது, எங்கேயும் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 15. அதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லலாம். ஆர்டிகல் 15ல் 1 எதை பற்றி சொல்லுதுன்னா, அரசு தன்னுடைய குடிமக்களிடையே மதம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 15(2)ல அரசு தன் குடிமக்களிடையே மதம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பொது இடங்களில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றதா ஆர்டிகல் 15(2). அது என்ன பொது இடம்? ஸோ இங்க பாருங்க, கடைகள், உணவகங்கள், ஓகேவா, கடைகள், உணவகங்கள், பொது கேளிக்கை மையங்கள், குளங்கள், பொது கிணறுகள், சாலைகள் உள்ளிட்ட பகுதிகளில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஆர்டிகல் 15(2) சொல்லுது. ஆர்டிகல் 15(1) பாகுபாட்டை தடை செய்தல் சொல்லுது. ஆர்டிகல் 15(2) இந்த அடிப்படையில நீங்க பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்களேன். இப்போ இது தொடர்பாக சில நிறைய விஷயம் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்போ பாருங்கன்னா, நம்ம சில இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஒரு மீன் விற்கிற அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, மீன் கோடையோட மீன் வித்துட்டு பஸ்ல இந்த டவுன் வண்டியில் ஏறுறாங்க. அவங்க மீது நாத்தடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, கண்டக்டர் கீழே இறக்கிட்டார். இதை யாரோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பாருங்க, இது ஆர்டிகல் 15க்கு எதிரானது. அப்போ ஒரு கண்டக்டர் தானே பண்ணாருன்னா, கண்டக்டர் பண்ணாலும் அது அரசு தான். ஓகேங்களா? அப்போ உடனே அரசு என்ன பண்ணுது, அந்த கண்டக்டர் மீது நடவடிக்கை எடுக்குது. ஏன்? பாகுபாடு காட்டுறாரு.
எது அடிப்படையில்? அவர் ஒரு ஜாதி ஏதோ ஒரு ஆங்கிள் பாக்குற, நீ இந்த ஜாதி, நீ என்ன பண்ற, மீன் வைக்கிற, இது ஸ்மெல் வருது, நீ முதல்ல அந்த பஸ்ல வராத அப்படின்னு சொல்ற. சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. இன்னும் கூட ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஒரு இன்சிடென்ட், நம்ம ரோகிணி தியேட்டர்ல படம் பார்க்கறதுக்காக ஒரு நரிக்குறவர்கள் குடும்பம் என்ன பண்றாங்க, பைசா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு உள்ள போகும்போது டிக்கெட் செக் பண்றாரு இல்லையா, அவர் உள்ள விட மாட்டேங்கிறாரு. ஏன்? இவங்க தோற்றத்தை பாக்குறாரு, இவங்க நரிக்குறவங்கன்னு தெரியுது. அப்ப அதை பார்த்துட்டு விட மாட்டேங்கிறாரு. இது அங்கிருந்தவங்க என்ன பண்றாங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க, பிளஸ் கேள்வி கேட்கறாங்க. அப்படி கேள்வி கேட்கும் போது இது பெரிய இஷ்யூவா மாறுது, நியூஸ் பேப்பர்லாம் வருது. அப்படின்னும் போது என்ன ஆகுது, ஸோ உடனே அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல திரையரங்கம்ன்றது ஒரு தனியாருடைய அமைப்பு தானே அப்படின்னா, அது பொதுமக்கள் எங்க கூடுனாலும் அது என்னது, அது வந்து பொது இடம் தான். அது தனியார் இடமா இருந்தாலும் பொதுமக்கள் கூடக்கூடிய அனைத்து இடமும் என்னதான், அது பொது இடம் தான். அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, இது போல பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இது. அரசு இது போல பாகுபாட்டை தடை செஞ்சிருக்கு, இது போல பாகுபாட்டை என்கரேஜ் பண்ணாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஆர்டிகல் 15(1), 15(2). இப்போ ஊர்ல பார்ப்போம், நம்ம பஞ்சாயத்துலாம் நான் அதுக்கு முன்னாடி படங்கள்ல பார்த்துருக்கோம், உண்மையாகவே நடந்திருக்கும். இந்த குடும்பத்தை நான் என்ன பண்றேன், ஊரை விட்டு ஒத்தி வைக்கிறேன், தள்ளி வைக்கிறேன். அது இல்லாமல் அந்த குடும்பத்தை கூட யாரும் டச் வச்சக்கூடாது. இந்த குடும்பம் வந்து இந்த குழாயில தண்ணி பிடிக்க கூடாது, அதுக்கு முன்னாடி கிணறு, இந்த கிணத்துல தண்ணி பிடிக்க கூடாது. இப்படிலாம் நம்ம பஞ்சாயத்து நடந்து செய்வாங்க. இது போல சொல்லவே முடியாது, சொல்லக்கூடாது. இந்த 21ஆம் நூற்றாண்டில் இது போல பஞ்சாயத்து நடந்து இது போல பாகுபாடுலாம் காமிச்சாங்க, உடனே அரசு நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ இது போல எந்த விதமான பாகுபாட்டையும் என்ன பண்ணக்கூடாது, காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த 15 தடை செய்யப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ அடுத்து போயிடுமா? அடுத்தது இப்போ விதிவிலக்கு இருக்குது, எக்ஸப்ஷன் சொல்லுவாங்க. இப்போ மதம், ஜாதி, மதம், இனம் அந்த அடிப்படையில் பாகுபாடு காட்டணும்னு சொன்னாலும் ஆர்டிகல் 15(3) என்ன சொல்றாங்க பாருங்க. ஆர்டிகல் 15(3) ஓகேவா, இதோ இருக்கு பாருங்க. இப்போ பாலின அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் விதிவிலக்கு இருந்தாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அரசு சிறப்பு முக்கியத்துவம் வழங்க சட்டம் இயற்றலாம் கொடுத்திருக்காங்க. ஆர்டிகல் 13(3) படி என்ன பண்ணலாம், அரசு என்ன பண்ணலாம், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறப்பு சலுகைகள் அளிக்க சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது என்னது? இப்போ நான் யோசிக்கிறேன், பெண்களுக்கு, இப்போ குழந்தைகள் ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம். குழந்தைகள் வீக்கர் செக்ஷன்ல இருக்கிறவங்க. வீக்கர் செக்ஷன்னா குழந்தைகள் வந்து அவங்க ஆரோக்கியமா வளரணும் அப்படின்னா, நல்ல அறிவு சார்ந்து வளரணும் அப்படின்னா அரசு நிறைய ஸ்கீம்ஸ் எடுத்துட்டு வராங்க. சுகாதார திட்டங்கள், தடுப்பூசி திட்டங்கள் பார்க்குறோம், சத்துணவு திட்டங்கள் பார்க்குறோம், அப்புறம் மழலையர் கல்வி தராங்க, தொடக்க கல்வி தராங்க. இது எல்லாம் பாகுபாடு காட்டதான் நம்ம நினைக்க முடியும். அங்க எப்படி பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க, ஆனா குழந்தைகளுக்கு ஏன் இது போல செய்யறீங்க அப்படின்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது. சரி, ஓகே, குழந்தைகள் கூட விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. பெண்களுக்கு நீங்க எப்படிங்க சிறப்பு சலுகைகள் அளிக்கலாம்? நீங்க தான் பாலியல் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஒரு ஆண் என்ன பண்றாரு, பாலியல் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு பார்த்துட்டாரு, எது 15ல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஏன் நீங்க வந்து என்னது பெண்களுக்கு நிறைய சிறப்பு சலுகை அளிக்கீங்களே, இது ஆர்டிகல் 15க்கு எதிராக இருக்கு அப்படின்னு கோர்ட்டுக்கு போக முடியுமானா முடியாது. ஏன்னா இதே ஆர்டிகல் சொல்றாங்க, இல்லப்பா பெண்களுக்கு குழந்தைகளுக்கு சிறப்பு சலுகைகள் அளிக்கலாம். அரசு என்ன பண்ணுது, பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு சொல்றாங்க, கல்வியிலே வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு, மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை, இன்னும் நிறைய எக்ஸட்ரா நிறைய பெண்களுக்கான ஸ்கீம் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது அப்போ எப்படி இங்க ஆண்களுக்கு தரல பெண்களுக்கு தரீங்களே, இது பாகுபாடு தானே அப்படின்னு சொன்னா அது பாகுபாடு ஆகாது. அரசு பெண்களுக்கு என்ன பண்ணலாம், சிறப்பு சலுகைகளை வழங்கலாம் அப்படின்னு அதே ஆர்டிகல் 15ல கிளியரா சொல்றாங்க. அடுத்து போயிடலாமா? ஆர்டிகல் 15(4). ஆர்டிகல் 15(3) பார்த்துட்டோம், 15(4). இப்போ மேல பார்த்துருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம், ஜாதி அடிப்படையில பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இங்க பாருங்களேன், யாரா இருக்குன்னா சமூக ரீதியா பின்தங்கி இருந்தா, கல்வி ரீதியா பின்தங்கி இருந்தா, பழங்குடியினருக்கு, பட்டியலினத்தவர் நலனுக்காக அரசு என்ன பண்ணலாம், சிறப்பு ஏற்பாடுகள் செய்யலாம். தட் மீன்ஸ் ரிசர்வேஷன் கொடுக்கலாம், அதான் அதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவினர்களுக்கு அரசு என்ன பண்ணலாம், கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க சட்டம் இயற்றலாம், அதெல்லாம் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகேங்களா? இது ஒரிஜினலா இருந்ததா அப்படின்னா ஒரிஜினலா இல்ல. எப்ப சேர்க்கிறாங்கன்னா அரசியலமைப்பு முதல் முறையா திருத்தம் செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 படி இதை சேர்க்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அது எப்படி வந்துச்சு நம்ம பார்க்கலாம். அடுத்து போயிடலாமா? அடுத்தது ஆர்டிகல் 15ல 5. இதுவும் அதே தான். எஸ்சி எஸ்டி அல்லது ஓபிசி, ஓபிசினா சமூக கல்வியில் பின்தங்கியவங்க, அவங்களுக்கு தனியார் கல்வி நிறுவனங்களிலும் உயர்கல்வி நிறுவனங்களிலும் என்ன பண்ணலாம், மாணவர் சேர்க்கையில் இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 15ல 5 என்ன சொல்லுது? எஸ்சி பிரிவினர், எஸ்டி பிரிவினர் அல்லது ஓபிசி பிரிவினர்களுக்கு தனியார் கல்வி நிறுவனத்துல, இந்தியாவோட உயர்கல்வி நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடு வழங்க அரசு சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்றதா ஆர்டிகல் 15ல 5. ஓகேங்களா? ஆர்டிகல் 15ல 5 இதுவும் வந்து ஒரிஜினலா இல்லை. எப்ப சேர்க்கிறாங்க அப்படின்னா 93வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2005 படி இந்த வார்த்தையை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இங்க என்னன்னா ஜெனரலா கல்வி நிறுவனங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கலாம். இது எக்ஸாக்டா சொல்றாங்க, எங்க தனியார் கல்வி நிறுவனங்களையும் என்ன பண்ணலாம், இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதா இந்த வார்த்தை. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, அதுக்கு அடுத்தது அரசு என்ன பண்ணலாம்னா பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர், அவங்க தான் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கல்வி நிறுவனங்களில் 10% இடஒதுக்கீடு வழங்கலாம். பொருளாதார முன்னேறிய சமூகம், அவங்க யாரு, சமூகத்துல முன்னேறி இருப்பாங்க. உதாரணமாக பிராமணர்கள், ஜாட் சமூகத்தினர், அப்புறமா இன்னும் நிறைய இருக்காங்க, நிறைய சமூகம் இருக்கும். இவங்கெல்லாம் சமூக ரீதியா முன்னேறி இருக்கிறாங்க. ஆனா அதுலயே யார் இருப்பாங்க, ஏழைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுதான் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கிய நபர்கள், நலிவடைந்த பிரிவினர், அவங்களுக்கு கல்வி நிறுவனங்களில் 10% இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் இது. ஆர்டிகல் 15ல 6. 15ல 6. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா தனியார் கல்வி நிறுவனங்கள்லையும் சரி, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள்லையும் மாணவர் சேர்க்கை 10% இடஒதுக்கீடு கொடுக்க அரசு என்ன பண்ணலாம், சட்டம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் இந்த இடஒதுக்கீடு பொருந்தாது, மற்ற கல்வி நிறுவனங்கள் இருக்கு. இது ஒரிஜினலா இல்லை. 103வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2019 படி இந்த விதியை சேர்க்கிறாங்க. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க ஜாதி ரீதியா பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அரசு என்ன பண்ணலாம், ஜாதி ரீதியாக அந்த சமூக ரீதியா பின்தங்கி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம். இந்த இடம் வந்து நீங்க என்ன முடியாது, ஜாதி ரீதியா பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாகுபாடு காட்டுறாங்களே அப்படின்னு நம்ம வழக்கு தொடுக்க முடியும். இப்போ எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த 3 கேட்டகரியில் இல்லாத ஒரு நபர் இருக்காரு இல்லையா, அவர் என்ன யோசிக்கிறாரு, 15 என்ன சொல்லுது, ஜாதி ரீதியா பாகுபாடு காட்டாது அப்படின்னு சொல்லுது. ஆனா அரசு என்ன பண்ணுது, எஸ்சி அப்படின்னு இடஒதுக்கீடு தராங்க, எஸ்டி அப்படின்னு தராங்க, ஓபிசி தராங்க. கரெக்டா? இப்போ ஜாதி ரீதியா என்ன பண்றாங்க, இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இது தவறு தானே அப்படின்னு அவர் கோர்ட்டுக்கு போறாருன்னு வச்சுக்க, நீதிமன்றத்துக்கு, இல்லப்பா அப்படி இடஒதுக்கீடு தரலாம் அப்படின்னு பண்றாங்க. இதே ஆர்டிகல்ல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் இதை தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து போயிடலாமா? இது தொடர்பாக ஒரு வழக்கு இருக்கு, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு இது. நம்ம இதெல்லாம் சொல்லிட்டோம். ஓகேவா? நம்ம அந்த ரிசர்வேஷன் பற்றிலாம் சொல்லியாச்சு. நம்ம சொன்னோம் இல்லையா, ஆர்டிகல் 15ல 5 தான் இதை சொல்றாங்க. ஓபிசி இடஒதுக்கீடு சட்டம் 93வது திருத்தம் 2005 படி என்ன பண்றாங்க, கல்வி நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடு அளிக்கலாம். யாருக்கு, ஓபிசிக்கு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோனா 25% இடஒதுக்கீடு. இதை வச்சுதான் 2006ல் சட்டம் எடுத்துட்டு வராங்க. த சென்ட்ரல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரிசர்வேஷன் இன் அட்மிஷன் ஆக்ட் அப்படின்னு எடுத்துட்டு வராங்க. ஓகேவா? அதாவது அந்த சட்டம் ரொம்ப ரேராக தான் கேட்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். கூடுதல் பாயிண்ட், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு. ஸோ அது அதுவும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? அது எப்படி நடைமுறைக்கு வருது அது பாருங்க. ஜனவரி 14, 2019 நடைமுறைப்படுத்துறாங்க. இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்திய முதல் மாநிலம் குஜராத். ஏன்னா மத்தியிலையும் குஜராத்தை சேர்ந்தவர்கள் பிரதமராக இருக்கிறதால ஸோ அவங்க மாநிலம் தான் என்ன பண்றாங்க, உடனே எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனை முதல் முறையா நாங்கள் நடைமுறைப்படுத்துறாங்க. ஸோ அதான். ஓகேங்களா? ஸோ இதான் ஆர்டிகல் 16 கீழே பார்க்கலாம் இப்படி இருக்கு. இதுல இன்னும் கூடுதலாக என்ன சொல்றாங்க, அந்த தகுதிகள் பத்தி தான் சொல்றாங்க. இடஒதுக்கீடு தகுதிகள், ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கு இருக்கணும், விவசாய நிலம் 5 ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடாது, பெருநகரங்களில் 1000 சதுர அடிக்கு மேல்
சதுர அடிக்கு மேல், நடுத்தர நகரில் 100 சதுர அடி யார்டுக்கு மேல் என்ன பண்ணக்கூடாது, சிறுநகரங்களில் 200 சதுர யார்டுக்கு மேல் குடியிருப்பு நிலம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இதுக்கான தகுதிகள். எதுக்கான? எக்கனாமி வீக்கர் செக்ஷன், அதற்கான தகுதிகள் இது. ஓகேங்களா? அடுத்து போயிடலாமா? சரி, இது தொடர்பாக ஒரு வழக்கு இங்க என்னன்னா நம்ம அதை பத்தி பேசலாம். இப்போ 1948 PS குமாரசாமி ராஜா சென்னை மாகாணத்தோட முதலமைச்சராக இருக்கிற அந்த பீரியடு. அது நம்ம இவர் இருப்பார், ஓமந்தூர் ராமசாமி இருப்பார். அதன் பிறகு PS குமாரசாமி ராஜா வருவாங்க. இவங்க காலகட்டத்தில் நம்ம சென்னை மாகாணம், மீண்டும் சொல்கிறேன், மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு பேர். மெட்ராஸ் ஸ்டேட் கிடையாது, மெட்ராஸ் மாகாணமா இருந்து பின்னாடி மெட்ராஸ் மாநிலமா மாறி அதன் பிறகுதான் தமிழ்நாடு மாறுது. ஓகேவா? மெட்ராஸ் மாகாணமா இருக்கும்போது என்ன பண்றாங்க, இடஒதுக்கீடு எடுத்துட்டு வராங்க. யார் யாருக்கு? பிசி எவ்வளோ? 25% இடஒதுக்கீடு. எஸ்சி இதுக்குள்ள எஸ்டி வந்துருவாங்க, 16% இடஒதுக்கீடு. நல்லா கவனிங்க. அப்போ எம்பிசி கிடையாது, பிசி எம்பிசி எல்லாமே பிசி தான். அவங்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல எவ்வளோ? 25% இடஒதுக்கீடு. எஸ்சி எஸ்டி ரெண்டும் சேர்ந்து எஸ்சியில் வருவாங்க, 16% இடஒதுக்கீடு. டோட்டலா 41% இடஒதுக்கீடு. இது 1948 இருக்கிற நிலைமை. இந்த சூழ்நிலையில அப்படியே இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்துகிட்டே இருக்கு. அரசியலமைப்பு ஒரு பக்கம் எழுதிட்டு இருக்காங்க. 1950 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருது. 1950 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருதுன்னா அப்ப வேற எது நடைமுறை வருது? அடிப்படை உரிமையும் நடைமுறைக்கு வருது. அடிப்படை உரிமைகள் நடைமுறைக்கு வந்துருச்சா? இப்போ என்ன நடக்குது? சென்னை மாநிலமா மாறிடுச்சு. கான்ஸ்டியூஷன் வந்த பிறகு சென்னை மாகாணம் சென்னை மாநிலமா மாறிடுச்சு. சென்னை மாநிலத்துல செண்பகம் துரைராஜன் அப்படின்ற ஒரு பிராமண பெண், சீனிவாசன் என்ற ஒரு பிராமண மாணவர், அவங்க மாணவி, அவங்க மாணவர். இந்த செண்பகம் துரைராஜன் மெடிக்கல் காலேஜில் அப்ளை பண்றாங்க. அந்த சீனிவாசன் என்ற மாணவர் இன்ஜினியரிங் காலேஜில் அப்ளை பண்றாங்க. அவங்களுக்கு சீட்டு கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா சென்னை மாநிலத்தில் இருக்கிற இந்த இடஒதுக்கீடு தான் காரணம் அப்படின்னு அவங்க கருதுறாங்க. அப்போ இந்த இடஒதுக்கீடு அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு உயர்நீதிமன்றம் போறாங்க. ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ன்றாங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதர் கேட்டகரி இடஒதுக்கீடு இல்லை. அப்போது சட்டத்தின் முன் அனைவரும் சமமா இல்லை. ஆர்டிகல் 15 பாகுபாடு காட்டாத, குறிப்பா ஜாதி ரீதியா பாகுபாடு காட்டாதுன்னு சொல்றாங்க. ஆனா அங்க என்ன பண்ணிருக்காங்க, ஜாதி அடிப்படையை வைத்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஆர்டிகல் 21 தனிநபர் வாழ்வு தனிநபர் சுதந்திரம். ஆர்டிகல் 29 2 அதுவும் நம்ம படிக்க போறோம். இப்படிலாம் இந்த ஆர்டிகல்ல மேற்கோள் காட்டி இது இந்த தமிழ்நாட்டில், தமிழ்நாடு சென்னை மாநிலத்தில் உள்ள இடஒதுக்கீடு, குறிப்பா இந்த இடஒதுக்கீடு ஒன்றும் பண்ண முடியாது, கான்ஸ்டியூஷன்ல வழங்கிட்டாங்க. இந்த இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு செல்லாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு போறாங்க. ஸோ நீதிமன்றம், உயர் நீதிமன்றமும் அதை பார்த்துட்டு இது வேலிட் பாயிண்ட்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு செல்லாதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு. அதுக்கப்புறம் மேல எங்க போறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு போகுது. அப்ப சென்னை மாநில அரசு தான் மேல்முறையீடு போறாங்க. 51 அப்ப என்ன பண்ணுதுன்னா செண்பகம் துரைராஜன் வழக்கு தீர்ப்பு தமிழ்நாடுக்கு எதிராக இருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை மாநிலத்தில் இருக்கிற பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு செல்லாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. 51 இப்படி தீர்ப்பு வருதா? இப்படி இந்த தீர்ப்பு சென்னை மாநிலத்தில், அதாவது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துது. குறிப்பாக பெரியார், அண்ணா போன்ற தலைவர்கள் இந்த இடஒதுக்கீடு போயிடுச்சுன்னா நமக்கு காலங்காலமா இந்த இடஒதுக்கீடு இருக்கு, குறிப்பா நீதி கட்சி வந்து அந்த இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துறாங்க. அதை நம்ம எழுந்துட்டோம்னா இன்னும் நம்ம பின்தங்கிடுவோம். பிற்படுத்தப்பட்டவர்கள் ரொம்ப பின்தங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போ இதுக்கு எதிராக போராட்டம் எல்லாம் வெடிக்குது. பெரியார் என்ன பண்றாரு அப்படின்னா காமராஜரிடம் வலியுறுத்தி இந்த பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதனால என்ன பண்ணுங்க, அதை கண்டிப்பா நீங்க அரசியலமைப்புல சேர்க்கணும், இதை வலியுறுத்துங்க நேருக்கிட்ட சொல்லிட்டு நேருக்கிட்ட போயிட்டு அவர் வலியுறுத்துறாரு. வலியுறுத்தின பிறகு ஆர்டிகல் 15(4) சேர்க்கிறாங்க. இங்க இருக்கா ஆர்டிகல் 15(4). இது எப்ப சேர்க்கிறாங்க அப்படின்னா நம்ம பார்த்தோமா, முதலாவது சட்ட திருத்தம் 1951 படி சேர்க்கிறாங்க இல்லையா? அப்பதான் இந்த ஆர்டிகல் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இந்த ஆர்டிகல் ஒரிஜினலா ஆர்டிகல் 15(1), 2, 3 இதான் இருந்துச்சு. பின்னாடி இது வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த ஆர்டிகல் வர காரணமா இருந்தது நம்ம தமிழ்நாடு தான்.
செண்பகம் துரைராஜன் வழக்கு வரவேதான் இடஒதுக்கீடு பறிப்போகுது, இடஒதுக்கீடு பறிப்போகவேதான் இடஒதுக்கீடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு பெரியார் காமராஜர் சொல்றாரு, காமராஜர் நேரு சொல்றாரு, அம்பேத்கரும் அப்ப இருக்கிறாரு. ஸோ அப்ப என்ன பண்றாங்க, முதல் முறையா அரசியலமைப்பை திருத்தி இந்த ஆர்டிகல் 15 இன்சர்ட் பண்ணி எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினர்களுக்கு என்னது கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு அளிக்கலாம் அப்படின்னு இந்த வார்த்தையை சேர்க்கிறாங்க. அதன் பிறகு மீண்டும் சென்னை மாநிலத்தில் இருந்த இடஒதுக்கீடு திரும்ப பெறப்பட்டது. அதை திரும்ப மீண்டும் கிடைச்சது, அவங்களுக்கு செல்லாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அது அகைன் திரும்ப கிடைச்சது, ரீஸ்டோர் பெறப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஆர்டிகல் 15 ஒரு முக்கியமான வழக்கு பார்த்துருக்கோம், செண்பகம் துரைராஜன். அடுத்து போயிடுவோமா? அடுத்தது ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 16 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல் தான். ஆர்டிகல் 16 எதை பத்தி பேசுதுன்னா, பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு அளித்தல் அப்படின்னு சொல்றாங்க. பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு அளித்தல், அதான் ஆர்டிகல் 16. அப்போ ஆர்டிகல் 16லயும் 16 1 2 3 4 5 6ன்னு 6 சப் ஆர்டிகல் இருக்கு. அதையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஆர்டிகல் 16ல ஒன்றும் அதே தான் சொல்றாங்க, பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 16ல 2 தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசு தன்னுடைய குடிமக்களிடையே மதம், இனம், ஜாதி, பாலினம், வசிப்பிடம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பொது வேலை வாய்ப்பில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றதா ஆர்டிகல் 16ல 2 இருக்கா. பாகுபாடு காட்டக்கூடாது மீனிங் என்ன அர்த்தம் இதுக்கு? நீ இந்த ஜாதி அதனால உனக்கு இந்த ஜாப் இல்லை, பொது வேலை வாய்ப்புனா கவர்மெண்ட் ஜாப். நீ இந்த ஜாதி அதனால உனக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப் தர மாட்டோம், நீ இந்த மதம் அதனால கிடையாது, நீ இந்த இடத்துல வசிக்கிற, நீ இந்த இடத்துல பிறந்திருக்கிற, நீ இந்த பாலினமா இருக்கிற அதனால உனக்கு என்னது ஜாப் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, மறுக்க முடியாது, மறுக்க கூடாது. ஓகேங்களா? அப்படி சொல்றதுதான் இந்த ஆர்டிகல் 16. ஓகேவா? எதன் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது? மதம், இனம், ஜாதி, பாலினம், வசிப்பிடம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் அரசு குடிமக்களிடையே பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்போ நான் ஒரு இன்சிடென்ட், இதுக்காக ஒரு இன்சிடென்ட் கூட நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு 2017 இந்த காலகட்டத்தில் TNUSRB இருக்காங்க இல்லையா, அதான் நம்ம யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்காரு, இவங்க என்ன பண்றாங்க, ஒரு SI எக்ஸாம் ஒன்று கால்ஃபர் பண்றாங்க. அந்த எக்ஸாம்ல ஒரு டிரான்ஸ்ஜெண்டரும் நிறைய எழுதுறாங்க. அதில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கட் ஆஃப் எடுத்து என்ன பண்ணிடுறாங்க, வெற்றி பெற்றுறாங்க. அவங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட்லேயும் அவங்க பேர் வருது, ஆனால் அவங்களுக்கு வேலை மறுக்கப்படுது. ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த பாலினம், எந்த பாலினம், 3ஆம் பாலினம், அதனால் உங்களுக்கு SI வேலை கிடையாது அப்படின்னு அரசு என்ன பண்ணுது, அவங்களுக்கு SI வேலை தர மறுக்குது. கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றாங்க. 16 பாலின ரீதியா அரசு வேலைவாய்ப்பில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றாங்க, பாகுபாடு காட்டுறாங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு போனதால கோர்ட்டு சொல்லிட்டாங்க தெளிவா, அவங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க பாகுபாடு காட்டாதீங்க, நீங்க இந்த பாலினம் சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு பொது வேலை வாய்ப்பு அதாவது கவர்மெண்ட் ஜாப்பை மறுக்க கூடாது, கண்டிப்பா நீங்க என்ன பண்ணி ஆகணும், அவங்களுக்கு ஜாப் கொடுத்தே ஆகணும்னு சொன்னாங்க. அப்போ நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகுதான் அந்த திருநங்கை SI ஆனாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த டைம்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல அந்த கொஸ்டின் கேட்டுட்டான், தமிழ்நாட்டோட முதல் 3ஆம் பாலினத்தை சேர்ந்த SI அப்படின்னு சொல்லுவாங்க, உதவி காவல் ஆய்வாளர், அதாவது முதல் திருநங்கை SI அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அந்த திருநங்கையோட பேர் என்ன, அதாவது தமிழ்நாட்டின் முதல் திருநங்கை SIயோட பெயர் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதான் இந்த இன்சிடென்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்து போயிடலாமா? அடுத்து வந்து பாருங்க, அதை சொல்றேன், அரசு வேலைவாய்ப்புல அனைத்து மக்களுக்கும் குடிமக்கள் சம வாய்ப்பு சொல்லிட்டோமா? ஆர்டிகல் 16(2) பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ ஆர்டிகல் 16(3) என்ன சொல்றாங்க பாருங்களேன். இப்போ வசிப்பிடத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு, நீ இந்த இடத்துல வசிக்கிற அதனால உனக்கு இந்த ஜாப் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள், தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு,
தமிழ்நாட்டில் வசிக்கிறவங்களுக்கு தான் சொல்ல முடியுமா? முடியாது. ஓகேங்களா? இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்களும் எக்ஸாம் எழுதுறாங்க. டிஎன்பிசியில் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜாப் இருக்குது. நீங்க தமிழ்நாட்டில் வசிக்கிறீங்க, நீங்க வசிக்கிறது வெளியில, அதனால அதான் தமிழ்நாட்டுக்கு வெளியில வசிக்கிறீங்க, நீங்க ஒரு குஜராத் சேர்ந்தவங்க, இல்லைன்னா கர்நாடகா, இல்லைன்னா அருணாச்சல பிரதேஷ், ஏதோ ஒரு மாநிலம், அவங்க வந்து இங்க எக்ஸாம் எழுதுறாங்க, டிஎன்பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு நீ இந்த இடத்துல வசிக்கிற, அதனால உனக்கு ஜாப் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. அதுதான் வசிப்பிடத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு அங்க சொல்லியிருந்தாலும் ஆர்டிகல் 16(3) தான் சொல்றாங்கன்னா, சில அரசு வேலை வாய்ப்புகளுக்கு ஒருவர் குறிப்பிட்ட வசிப்பிடத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என சட்டம் இயற்றலாம், அதுக்கு தடை இல்லை. மீனிங் என்னன்னா, தமிழ்நாடு அரசு வேலை தமிழ்நாட்டில் வசிப்பவர்களுக்கு சட்டம் ஏற்றலாமா? தாராளமா சட்டம் ஏற்றலாம். ஆனா யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா, மாநில அரசுக்கு இல்ல, நாடாளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் உண்டு. அப்படி சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? அந்தந்த மாநில அரசுக்கு கிடையாது, நாடாளுமன்றம் சட்டம் ஏற்றலாம். இப்போ ஆந்திரா, தெலுங்கானா, ஹரியானா, அதுக்கப்புறமா வந்து இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்கள்ல அந்த மாநில அரசு வேலை வாய்ப்பு அந்த மாநிலத்தில் வசிப்பவர்களுக்கு அப்படின்னு சட்டம் இருக்கிற மாதிரி மற்ற மாநிலங்களும் ஏற்ற முடியுமா? தாராளமா ஏற்றலாம். அப்போ அந்த மாநிலம் நினைச்சா ஏற்றலாமா? முடியாது. அந்த சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கு. அதுக்கு பேர் தான் ரெசிடென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வசிப்பிடத்தின் அடிப்படையில் அரசு வேலை வாய்ப்புல பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொன்னாலும் வசிப்பிடத்தையே என்ன பண்ணலாம்? ஒரு தகுதியா நிர்ணயிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஆர்டிகல் 16(4) என்ன அப்படின்னா, பொது வேலை வாய்ப்புல எஸ்சி, எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவினருக்கு என்ன இருக்கு? இடஒதுக்கீடு உண்டு. கவர்மெண்ட் ஜாப்ல இடஒதுக்கீடு உண்டு அப்படின்னு சொல்றதுதான் இந்த வார்த்தை. பொது வேலை வாய்ப்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கு அரசு இடஒதுக்கீடு வழங்க தடை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரிஜினலாவே இருக்கு, அமெண்ட்மெண்ட் இல்லை, இது ஒரிஜினலாவே இருக்கு. யாரா இருக்கு? எஸ்சி, எஸ்டிக்கு இருக்கு, பிளஸ் யாருக்கு இருக்கு? ஓபிசி பிரிவினர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதா ஆர்டிகல் 16(4). ஓகேவா? ஆர்டிகல் 16(4)A என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஸ்சி, எஸ்டி பிரிவினர்களுக்கு பணிமூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க அரசுக்கு தடை இல்லை சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, ப்ரொமோஷன்ல. ஓகே, ப்ரொமோஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா, ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணலாம். யாருக்கு? எஸ்சி, எஸ்டி பிரிவினர்களுக்கு மட்டும் ப்ரொமோஷன்ல இடஒதுக்கீடு உண்டு, ஓபிசிக்கு கிடையாது. ஓகேங்களா? அப்படின்ற ஒரு விதி, அப்படின்னு ஒரு விதி இங்க சேர்க்கிறாங்க. இதை வைத்து ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம்? அரசு சட்டம் ஏற்றலாம். இப்படி இந்த ஆர்டிகல் சேர்ந்தது 77வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1995 சேர்க்கிறாங்க. பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அப்படின்னு அர்த்தம். 85வது முறையை சட்டம் திருத்துறாங்க 2001. பணிமூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு அப்படின்னு மீண்டும் ஒரு வார்த்தை என்ன பண்றாங்க? அதில் சேர்க்கிறாங்க. ஸோ இதான் ஆர்டிகல் 16(4)A. அப்போ ஆர்டிகல் 16(4)A என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசு வேலை வாய்ப்புல பதவி உயர்வுல எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து போயிடலாமா? ஆர்டிகல் 16(5) என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஆரம்பத்திலே பார்த்திருக்கோம், மத அடிப்படையில அரசு வேலை வாய்ப்புல என்ன பண்ணக்கூடாது? பாகுபாடு காட்டக்கூடாது. மத அடிப்படையில அரசு வேலை வாய்ப்புல பாகுபாடு காட்டக்கூடாது. ஓகேங்களா? அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆர்டிகல்ல பாருங்க, ஆர்டிகல் 16(5) சில மதம் சார்ந்த வேலை வாய்ப்பு பதவிகளுக்கு அந்த மதம் சார்ந்த நபர்களே தேவை என்னும் சட்டம் ஏற்றலாம், அதுக்கு தடை இல்லை. தட் மீன்ஸ் ரிலிஜியஸ் குவாலிஃபிகேஷன். ஓகேவா? கவர்மெண்ட் ஜாப்ல நீ இந்த மதம், உனக்குலாம் இந்த ஜாப் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது, சொல்லக்கூடாது. ஆனால் சில பதவிகளில் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த ஜாப்புக்கு வரணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்? அரசு சட்டம் ஏற்றலாம். நம்ம எல்லாருமே தெரிஞ்சுதான். எடுத்துக்காட்டு, இந்து அறங்காவலர் துறை, வக்ஃப் போர்டு, வக்ஃப் வாரியம். இந்த அறங்காவலர் துறை ஒன்லி யார் தான் அந்த வேலைக்கு போக முடியும்? இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் போக முடியும். வக்ஃப் வாரியம்னு இருக்கு, வக்ஃப் போர்டுன்னு சொல்லுவாங்க. யார் தான் போக முடியும்? இஸ்லாமியர்கள் மட்டும்தான் போக முடியும். புரியுது சொல்றது? அப்போ ஆர்டிகல் 16(5) என்ன சொல்றாங்கன்னா, அரசு
மதம் சார்ந்த வேலை வாய்ப்புல, அரசு வேலை வாய்ப்புல மதம் சார்ந்த குவாலிஃபிகேஷன் நிர்ணயிக்கலாமா? தாராளமாக நிர்ணயிக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் என்னது இந்த ஆர்டிகல். அடுத்து போயிடுமா? அடுத்தது ஆர்டிகல் 16ல 6. ஆர்டிகல் 16ல 6